My dear students, this is class 12 maths exercise 10.7ல question number 9 போட போகிறோம். இங்கே நல்லா கவனிங்க, இந்த டேர்மு இங்கே ஹோல்டு பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸு இங்கே வச்சுட்டு இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போது இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகே, இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸும் அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஒய் காமனாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டுத்துலேயும் ஒய் காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல 1 வந்துடும். இங்கே ஒய் க்யூப்பில் ஒரு ஒய் வெளியே வந்தாச்சு, அப்போ ஒய் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அடுத்து டிஒய் பை டிஎக்ஸு அந்தாட்ட போயிட்டு டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்போது இந்த டேர்மையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட போகிறேன். அப்போது இந்த டேர்மு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, நோ இந்த ஒரு 1 இருக்கு இல்லையா, இந்த 1 மட்டும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். மீதியெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகே, நான் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் எக்ஸு காமனாக வெளியே எடுக்கலாம் பாருங்கள். ஓகேவா? தென் இந்த என்டையர் ஈக்குவேஷனை ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணிடுறேன். அப்போ இது என்ன ஆகும்? இது டிஸப்பியர் ஆகிடும். அப்போ டிஎக்ஸ் பை டிஒய் மட்டும்தான் இந்த டேர்மில் வரும். இந்த இடத்துல எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்த பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அதை வந்து நம்ம ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 பை ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ என்டையர் ஈக்குவேஷனை ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ இது பாருங்கள், காமன் ஃபேக்டர் கட் பண்ணிடலாம். தேர் ஆஃப்டர் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் இந்த எக்ஸை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன், அது போக 1 பை ஒய் மீந்து நிற்குது, எக்ஸை தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு -1 பை ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட க்யூ, இதுதான் நம்மளோட பி. பட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இங்கே டிஎக்ஸ் பை டிஒய் ஆப்ரேட்டர் என்ன? டிஎக்ஸ் பை டிஒய். ஓகேவா? தென் இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் மாறும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸுக்கு பதிலாக பிடிஒய் வரும். ஓகேவா? ஈக்குவல் டு இ பவர் நம்மளோட பிஆர் 1 பை ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் 1 பை ஒய்க்கு லாக் ஒய். இப்போ ஈக்கு லாக்கும் கட் ஆகிட்டு ஒய் தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அப்போது ரிக்வயர்டு சொல்யூஷனும் மாறும். ரிக்வயர்டு சொல்யூஷனில் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட வேண்டி வரும். எக்ஸு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்ட்டு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. ஓகேவா? டிஎக்ஸ்க்கு பதிலாக டிஒய் வந்துடும். தென் எக்ஸு நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யார்? ஒய் போட்டாச்சு. அடுத்து q என்ன பாருங்கள், -1 பை ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா, இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஒய் ப்ளஸ் சி. ஒரு ஒய் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, தென் இந்த மைனஸ் மாத்திரம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த பிறகு 1 பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே டிஒய் போடல பாருங்கள், டிஒய் போட்டுடலாம் ப்ளஸ் சி. இங்கே பாருங்கள், இது என்ன மாடல் இருக்குது? இன்டகிரல் ஆஃப் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இது ஒபே பண்ணுது. பட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போது நம்ம இங்கே என்ன போட முடியும்? மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஒய், எக்ஸுக்கு பதிலாக ஒய் வந்திருக்கு, ப்ளஸ் சி. ஓகே, இந்த பக்கம் எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த மைனஸ் டேர்மை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போய்ட்றேன்.
ஆன்சரில் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா கூட கரெக்டு தான். பட்டு புக் ஆன்சர் XY இந்த மைனஸ் டேர்ம் இந்த ஆட்டம் வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் tan இன்வர்ஸ் Y ஈக்குவல் டு C. ஓகே, இதுதான் உங்களோட புக் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.